உன்னால் முடியும் நண்பா, உன்னால் மட்டுமே முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ. அதாவது ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டை பற்றி நம்ம ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். எப்படி அப்ளை பண்ணுறது, இதனால் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, சரியா? அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த டைமில் இதை அப்ளை பண்ணால் நமக்கு வந்து இது கிடைக்கும் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நேற்றுக்கு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்பை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருந்தோம். என்னென்ன ஸ்காலர்ஷிப் இருக்குது, காலேஜ் போனீங்க அப்படின்னா அந்த வீடியோ நம்ம போட்டிருந்தோம். நிறைய பேர் கேட்டிருந்தது என்னென்னா, சார் இந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து நம்ம எப்போ சார் வாங்குறது அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க கேட்டிருந்தீங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் மூலயமா என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, சரியா? வாங்குறத நம்ம அடுத்து பார்க்கலாம். என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அதாவது ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிச்சிங்க அப்படின்னா, அதாவது இன்ஜினியரிங், சரியா? அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர், சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்பிபிஎஸ், பிடிஎஸ், இந்த மாதிரி பிஎன்ஓஎஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஹெச்எம்எஸ், இந்த மாதிரி நிறையா கோர்சஸ் இருக்குது. இந்த ட்ராக்கில் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும், சரியா? இப்போ வந்து உதாரணத்துக்கு இன்ஜினியரிங் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க, முதல் தலைமுறை பட்டதாரியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 25,000 ரூபா கிடைக்கும் வருஷம். இதுவே நீங்கள் வந்து யாருக்கு வந்து முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் வச்சுருந்தாலும் யாருக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்காது அப்படின்னா, நம்ம டிகிரி கோர்ஸ் படிக்கிறோம் பார்த்தீங்களா, பிஎஸ்சி மேக்ஸு, பிஎஸ்சி ஃபிசிக்ஸு, அதுக்கப்புறம் பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ், அதுக்கப்புறம் பிபிஏ, சரியா? இந்த மாதிரி கேட்டகரியில், அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நம்ம படித்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் உதவும். எப்போ உதவும் அப்படின்னா வேலை வாய்ப்புகளுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணுறான்னு பார்த்தா அதிகமாக உதவுது, சரியா? அதுவும் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முதல் தலைமுறை பட்டதாரிக்கு தனியாக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இடஒதுக்கீடு மாதிரி என்ன பண்ணுங்க வச்சுருக்காங்க, சரியா? அதனால் வேலை வாய்ப்புகளுக்கு போகும்போது என்னன்னு பார்த்தா அவங்களுக்கு கண்டிப்பாக உதவும், சரியா? ஆனால் ஸ்காலர்ஷிப்புக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இது வந்து உதவாது. அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ முதல் தலைமுறை பட்டதாரி அப்படின்னா யார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, சரியா? உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் தாத்தா, பாட்டி, சரியா? இதில் யாருமே என்ன பண்ணிக்கக்கூடாதுன்னா காலேஜே போயிருக்கக்கூடாது. 12th தான் என்ன பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்தா படிச்சுக்கணும். 12th இல்லை 12th தான் என்ன பண்ணிக்கணும்னா படிச்சுக்கணும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் உங்கள் அண்ணனோ இல்லை உங்கள் அக்காவோ யாரோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் வந்து யூஸ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் இதை என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாங்கக்கூடாது. வாங்கி எந்த பிரயோஜனமும் இல்லை. அவங்க யூஸ் பண்ணலை அப்படின்னு என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயுமே கிளைம் பண்ணி, ஏன்னா நிறைய பேர் அப்படி வாங்குறாங்க, சரியா? எங்கள் அக்கா வாங்கலை, எங்கள் அண்ணன் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க, பார்த்தீங்களா? அது தவறான விஷயம். அப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்லாம் அதுக்கு வந்து நாட் எலிஜிபிள்னு சொல்லி வந்துடும், சரியா? அதனால் அதை விட்டுருங்க. அப்படி ஏதாவது நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா விட்டுருங்க, சரியா? நீங்கள் தான் என்ன பண்ணி பார்த்தோம், உங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் தான் ஃபஸ்ட்டு காலேஜுக்கு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க. அப்படிப்பட்டவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் தலைமுறை பட்டதாரி அப்படின்னு நம்ம சொல்கிறது அவங்கள தான் நம்ம சொல்கிறோம், சரியா? அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் என்ன பண்ணுறாங்க பார்த்தா இந்த சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் வந்து இ சேவை மையம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இ சேவை மையத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது மொத்தம் 6 பேர் மெம்பர், உங்கள் வீட்டில் இருக்க 6 பேர்த்தோட டீட்டெயில்ஸ் வேணும். சப்போஸ் நீங்கள் ஒரு ஆள் தான் உங்கள் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா எந்த பிரச்சனை இல்லை. அப்போ 5 பேர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அதாவது உங்கள் பாட்டி, தாத்தா, சரியா? அது உங்கள் அப்பா, அதாவது உங்கள் அப்பாவோட பாட்டி, தாத்தா, சரியா? அதாவது உங்கள் அப்பாவோட அப்பா, அம்மா, சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள். சப்போஸ் உங்கள் வீட்டில் வேறு யாராவது இருந்தாங்கன்னா, சிப்ளிங்ஸ் வந்து வேறு யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க, சரியா? உங்கள் கூட பிறந்தவங்க, அவங்கள நீங்கள் என்ன பண்ணி பார்த்தா கொடுக்கணும். இவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா அவங்க கடைசியாக படித்து முடித்த டிசி கண்டிப்பாக வேணும், சரியா? சப்போஸ் டிசி இல்லை அப்படின்னா அதை என்ன பண்ண சொல்லி உங்களோட விஓட்ட சைன் வாங்கி அதை கூட நம்ம என்ன பண்ண சொல்லி அப்லோட் பண்ணிக்கலாம். அப்போ டிசி வந்து கண்டிப்பாக வேணும். எந்த கிளாஸ் முடிச்சிருக்காங்களோ, உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 6th முடிச்சிருக்காங்க இல்லை 7th முடிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட டிசி வந்து கண்டிப்பாக வேணும். சப்போஸ் அவங்கள்ட்ட வந்து டிசியே இல்லை அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க படிக்கவில்லைன்னு சொல்லி போட்டுட்டு விஓட்ட ஒரு லெட்ரு வாங்கணும். இவங்க வந்து நான் ஸ்கூலுக்கே போகலை, படிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி விஓட்ட ஒரு லெட்ரு வாங்கி கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணணும். கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய மெம்பர்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணி ஆகும். சார் எங்கள் பாட்டி தாத்தாவில் எங்கே இருக்காங்கன்னு தெரியல சார், எங்கள் பாட்டி தாத்தாவோட அந்த டீட்டெயில்ஸ்லாம் எங்களுக்கு கிடைக்கல சார் அப்படின்னா முடியாது. கண்டிப்பாக அவங்களோட டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்தாகணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கும். சரி சார், இதை எப்போ சார் அப்ளை பண்ணுறது அப்படின்னா,
அதாவது நீங்கள் வந்து காலேஜ் போகிறேன் அப்படிங்கிற நேரம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த 12th எக்ஸாம் முடித்தோடனே சரியா, 12th எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த்து இல்லை 2 மந்த் உங்களுக்கு கேப் இருக்கும். அந்த 1 or 2 மந்த் கேப்பில் நீங்கள் என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா சேவை மையத்துக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னாவே அவங்க அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம் சொல்லி வாங்கிடலாம். அதில் ஒரு இடம் மென்ஷன் பண்ணுவாங்க எந்த காலேஜில் நீங்கள் போய் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு. நீங்கள் ஏதாவது ஒரு காலேஜ் நேமை கூட என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா கொடுத்துக்கலாம். மேபி என்ன அதில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்படி கூட என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா கொடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு காலேஜ் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம். நமக்கு தேவை வந்து முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் தான் வேணும். ஏன்னா நம்ம கவுன்சிலிங் அப்ளை பண்ணும் போதே உங்கள்ட்ட சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. கவுன்சிலிங் அப்ளை பண்ணும்போது அடுத்தடுத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இப்போ 12th முடிக்க போகிறீங்கல்ல, முடிச்சோடனே கவுன்சிலிங் வந்து நம்ம அப்ளை பண்ணணும் சரியா. இதை பற்றி நிறைய வீடியோ போட்டு ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறதுலாம் பார்க்கறது இல்லை. பரவாயில்ல, இந்த வீடியோ என்ன பண்ணுறீங்கன்னா ரொம்ப ஆர்வம் இருக்க பசங்க தான் பார்க்க போகிறீங்க. பரவாயில்ல, இது வந்து போய் சேர நேரத்தில் கண்டிப்பாக என்ன பண்ணு போதா போய் சேரும். ஓகே, அப்போ நீங்கள் கண்டிப்பாக 12th முடிச்சோடனே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணலாம். அப்போ தான் நீங்கள் கவுன்சிலிங்க்கு நீங்கள் ரெடி ஆகும்போது இந்த சான்றிதழ் வந்து உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்காலர்ஷிப்புக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன எலிஜிபிள் ஆகிடுவீங்க. அப்போ சேவை மையத்தில் போய் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்ளை பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் கேளுங்க. கண்டிப்பாக அடுத்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.